Hi friends, welcome to our novelty channel. ஏன் சினிமாவில் விஜயகாந்தை இப்படி கொண்டாடுறாங்க? அப்படி அவர் என்ன செஞ்சுட்டாருன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சினிமாவில் தனக்கான ஒரு அடையாளத்தை பதிச்சிருக்காரு ஆக்டர் விஜயகாந்த். ஆக்டர் விஜயகாந்த் நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு. தமிழ்நாடு கவர்மெண்ட் கலைமாமணி அவார்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு, ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காரு. தமிழ் சினிமாவில் விஜயகாந்த் ஆக்டர் மட்டும் இல்லை, டேரக்டர், ப்ரொடியூசர்னு ஒரு ரெக்கார்டே இருக்குது. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் விஜயகாந்தை கேப்டன்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. விஜயகாந்த் 1952 ஆகஸ்ட் 25 அருப்புக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற ராமநாஜபுரத்தில் தான் பிறந்தார். அவரோட அப்பா பேர் அழகர்சாமி, அவர் அம்மா பேர் ஆண்டாள். அதோட ஒரிஜினல் நேம் நாராயண விஜயராஜ் அழகர்சாமி. இவர் மதுரையில் தான் பிறந்தார். 10 வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இவங்க மதுரைக்கு வந்துட்டாங்க. விஜயகாந்த் மதுரையில் தான் படித்தது, வளர்ந்தது எல்லாமே. சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை இருந்துச்சு விஜயகாந்துக்கு. அவங்க அப்பா ரன் பண்ணிகிட்டு இருந்த ரைஸ் மில்லில் விஜயகாந்த் வேலை செஞ்சுட்டு இருந்தார். சினிமாவில் நடிக்கணும் ஆசை அதிகமாக இருந்தனால விஜயகாந்தோட ஃப்ரெண்ட் இப்ராஹிம் ராத்தர் கூட சென்னைக்கு வந்துட்டார். சென்னைக்கு வந்து விஜயகாந்த் நடிக்க சான்ஸ் கேட்டு நிறைய கம்பெனி ஏறி இறங்கியிருக்காரு. நிறைய பக்கம் ட்ரை பண்ணியிருக்காரு சான்ஸுக்காக. 1979 கஜா டைரக்ஷனில் வந்த படம் தான் இனிக்கும் இளமை. இந்த படம் மூலமாக சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆனார். விஜயகாந்தா மதுரையோட செல்லப்பிள்ளைன்னு தான் சொல்லணும். சிம்பிள் லுக்காக இருக்கிறவங்கலாம் சினிமாவில் சக்ஸஸ் ஆக முடியுன்ற நம்பிக்கையை நிறைய பேர் மனசில் நினைக்க வச்சிருக்காரு கேப்டன் விஜயகாந்த். படத்தில் தான் விஜயராஜ்னு இருந்த அவரோட நேமு விஜயகாந்த்னு டேரக்டர் சேஞ்ச் பண்ணார். அதே வருஷம் அகல் விளக்கும் ஃபிலிம்லையும் நடித்தார். இந்த படம் மூலமாக எல்லாத்துக்கும் ஆக்டர்னு தெரிஞ்சாலும் பெருசாக சான்ஸ் கிடைக்கல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சினிமாவில் சான்ஸ் கிடைக்க. குறிப்பாக சொல்லணுன்னா அவர் கருப்பாக இருந்தனால ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. சிவப்பு சாக்லேட் பாய் இமேஜில் ஹீரோவாக நிறைய பேர் இருந்தாங்க. அந்த டைமில் கருப்பாக பக்கத்து வீட்டு ஆள் மாதிரி இருந்தார் விஜயகாந்த். இவரெல்லாம் ஆக்டருக்கு செட் ஆக மாட்டாருன்னு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படியே பரவிடுச்சு. இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் தான் எஸ்.ஏ. சந்திரசேகர் விஜயகாந்த் வச்சு சட்டம் ஒரு இருட்டறைன்னு ஃபிலிம்னு எடுத்தார். அந்த ஃபிலிமில் விஜயகாந்த் ஆக்டர் ஆக்கினார். எஸ்.ஏ. சந்திரசேகர் ரசிகர்கள் மத்தியில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தார் அந்த டைமில். இந்த படம் மூலமாக டேரக்டர் இன்னும் நல்லா ரீச் ஆகிட்டார் ஃபேன்ஸ் மத்தியில். டேரக்டர் மட்டும் ரீச் ஆகலைங்க, ஆக்டர் விஜயகாந்த் தான் நல்லா ரீச் ஆகிட்டார். சட்டம் ஒரு இருட்டறை படத்துக்கு அப்புறம் விஜயகாந்த் தமிழ் சினிமாவில் மின் வேகத்தில் அவரோட ஃபிலிம் கெரியர் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. 11 வருஷத்தில் 92 படம் விஜயகாந்த் நடிச்சிருக்காரு. அதுக்குள்ளே கொஞ்சம் படம் விஜயகாந்துக்கு நல்ல சக்ஸஸ் ஆச்சு. என்னென்ன படம்னா சிவப்பு மல்லி, நெஞ்சினிலே துணிவிருந்தால், வைதேகி காத்திருந்தால், அம்மன் கோவில் கிழக்காலே. 1990 ஜனவரி 31 கல்யாணம் ஆச்சு இவருக்கு. வைஃப் பேர் பிரேமலதா. 2 பசங்க இருக்காங்க. பசங்க பேர் பிரபாகரன், சண்முக பாண்டியன். தமிழ் சினிமாவில் யார் கேட்டாலும் இவரை தங்க மனுஷன் தான் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் விஜயகாந்த் சம்பளத்துக்காக நடிக்க மாட்டார். எப்போவுமே சம்பளத்தை லேட்டாக தான் வாங்குவார். நிறைய டைம் ப்ரொடியூசருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே படம் நடித்து கொடுத்துருக்காரு விஜயகாந்த். ஆக்டர் ரஜினி கமல் நடித்த 100வது படம் அவ்வளோ பெருசாக ரீச் ஆகலை. அதுபோல் தான் விஜயகாந்த் நடிக்கிற படம் 100வது படமும் அப்படி ரீச் ஆகாது அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் நடித்த படம் செம்ம ஹிட் ஆச்சு. அந்த படம் மூலமாக ரசிகர்கள் எக்கச்சக்கமான மாதிரி அதிகமானாங்க. 100வது படம் தான் கேப்டன் பிரபாகரன். விஜயகாந்த் நிறைய ஃபிலிம் நடிச்சிருக்காரு. அவர் நடித்த படம் தான் தூரத்து இடி முழக்கம். ஃபிலிம் நல்ல ரீச் ஆச்சு. அதுவரை அவர் ரொம்ப எஃபர்ட் போட்டு நடித்த படத்துக்கு நிறைய பேர் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. அதை எல்லாம் தாண்டி விஜயகாந்த் சக்ஸஸ் ஆனார். அது மட்டும் இல்லாமல் அவர் கூட நடித்த வேறு நடிகர்களுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு தமிழ் சினிமாவில். அவங்களும் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. புதுசாக வர்ற அசிஸ்டன்ட் டைரக்டர் அது மாதிரி ஃபிலிமில் சான்ஸ் தேடி யாரெல்லாம் வந்து சென்னைக்கு வராங்களோ அவங்களெலாம் ஸ்டே பண்ணுறதுக்கு விஜயகாந்த் அவரோட ஆஃபீஸையே அவங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சேஞ்ச் பண்ணி மாற்றி கொடுத்துருக்காரு. 80s நிறைய ட்ரீமோட சினிமாவில் சாதிக்கணும்னு சென்னைக்கு வந்த நிறைய பேர் விஜயகாந்தோட ஆஃபீஸை தாஜ்மஹாலாக நினச்சிருக்காங்க. நிறைய தடவை விஜயகாந்த் இவங்க கூட ஸ்டே பண்ணி மார்னிங் ஷூட்டிங்கு இங்கேருந்து கிளம்பி போயிருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஹீரோக்கு ஹை வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு இருக்கும். ஹீரோக்கு தனியாக சாப்பாடு கொடுப்பாங்க. கூட ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ், நார்மல் ஒர்க்கர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வேறு ஃபுட்டாக இருக்கும். விஜயகாந்த் இந்த சிஸ்டத்தையெல்லாம் சேஞ்ச் பண்ணார். எல்லாருக்கும் சமமாக ஒரே ஃபுட்டு தான் கொடுக்கணும். வெஜ்ஜு நான்வெஜ் அப்படியெல்லாம் எந்த ஃபுட்டும் தனித்தனியாக வந்து கொடுக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரே ஃபுட்டை கொடுங்க. நாங்களும் நான்வெஜ் சாப்பிட்டா அவங்களும் நான்வெஜ் சாப்பிடணுன்ட்டு ரூல்ஸை கொண்டுட்டு வந்தார். இந்த மனசு தான் தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. விஜயகாந்த் அவரோட வீட்டுக்கு பக்கத்தில் யாரெல்லாம் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் இல்லை சினிமா சான்ஸ்க்காக கேட்டு சுற்றுறாங்களோ அந்த ஆக்டர், ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் விஜயகாந்த் வீட்டில் சாப்பாடு கிடைக்கும். அவங்களுக்கும் இந்த சாப்பாடு எல்லாமே வரப்பிரசாதமாக இருந்துச்சு. இன்றைக்கி நிறைய சக்ஸஸ் ஆன டேரக்டர் எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் விஜயகாந்த் வீட்டில் சாப்பிட்டவங்க தான். டிஎஃப்டி படிச்சுட்டு ஃபிலிமில் டைரக்ட் பண்ணலாம்னு கனவோட கோடம்பாக்கத்தில் சுற்றுற நிறைய யங் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு காடாக இருந்தவர் தான் விஜயகாந்த். சக்ஸஸ் ஆன டேரக்டர் பின்னாடி தமிழ் சினிமா போயிட்டு இருந்துச்சு. ஆக்டர் விஜயகாந்த் நிறைய பேரை சக்ஸஸ் ஆன டேரக்டராக மாற்றியிருக்காரு. விஜயகாந்த் சாதனையை இப்படி பேசிக்கிட்டே போகலாம். மெயினாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நடிகர் சங்கம் கடனில் இருந்துச்சு. ஆக்டர் விஜயகாந்த் தான் கடனில் இருந்து அதை மீட்டார். பாகுபலி கதை சொல்கிற மாதிரி விஜயகாந்தோட கதையை சொல்ல நிறைய காரணம் இருக்குது.
ஆக்டர் சிவாஜி கணேசன் தான் நடிகர் சங்கத்தை ஸ்டார்ட் பண்ணார். அந்த இடம் கடனால் மூழ்கி திவால் ஆகிற சுச்சுவேஷனில் இருந்துச்சு. நடிகர் சங்கம் ஹபீபுல்லா ரோட்டில் இருக்குது. இவ்வளோ பெரிய இடம் திவால் ஆகக்கூடாதுன்னு ஆக்டர் விஜயகாந்த் ஷோ ஒன்று கண்டக்ட் பண்ணினார். அந்த ஷோவில் கலெக்ட் ஆகிற அமௌண்ட்டை வச்சு நடிகர் சங்கத்தை மீட்டிட்டார். அப்போ இவர் பண்ணினது யாருமே செய்ய முடியாத சாதனையாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் ஸ்டாராக இருந்தவங்க தான் ரஜினி, கமல். இந்த மாதிரி யாரெல்லாம் ஃபேமஸாக ஸ்டாராக இருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் மலேசியா, சிங்கப்பூர்னு கூட்டிகிட்டு போய் அங்கே ஸ்டேஜ் ஷோ நிறையா எல்லாமே நடத்தினார் விஜயகாந்த். அது மூலமாக கலெக்ட் ஆன அமௌண்ட் ரொம்ப எக்கச்சக்கமாக கலெக்ட் ஆச்சு. விஜயகாந்த் பண்ணனது சரித்திர சாதனையாக மாறிடுச்சு. நடிகர் சங்க தலைவராக இருந்தப்போ ரொம்ப ஏஜ்டு, அது மாதிரி உடம்பு முடியாமல் இருந்த ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே பென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு விஜயகாந்த் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஃபஸ்ட்டு. விஜயகாந்த் ஒரு குறிப்பிட்ட படத்தை மட்டும் சூஸ் பண்ணி நடிக்கல. விஜயகாந்த் எல்லா படத்துலையுமே நடிச்சிருக்காரு. ஃபேமிலி பேஸ்டு ஃபிலிம், ஆக்ஷன் ஃபிலிம், வில்லேஜ் ஃபிலிம், சென்டிமெண்டல் ஃபிலிம், இந்த மாதிரி எல்லா ஃபிலிம்லையும் நடிச்சிருக்காரு. விஜயகாந்தோட ஃபிலிம் கெரியரில் நிறைய டைரக்டருக்கு முக்கிய பங்கு இருக்குது. எஸ்.ஏ. சந்திரசேகர் விஜயகாந்த் வச்சு 16 ஃபிலிம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதில் கொஞ்சம் படம் ரொம்ப ஹிட் ஆச்சு. எஸ்.ஏ. சந்திரசேகர் மூலமாக ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்த நிறைய சான்ஸ் கிடச்சிது. விஜயகாந்த் அவர் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்காரு. டேரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகரனோட பையன் ஆக்டர் விஜய் வந்து ஆக்டர் ஆக்குறதுக்கு விஜயகாந்த் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா செந்தூர பாண்டி படத்தில் விஜய் கூட விஜயகாந்த் நடிச்சிருக்காரு. விஜயகாந்தோட ஃபிலிம் ட்ராவலை நம்ம 2 பாட்டாக பிரிச்சுக்கணும். 1990க்கு முன், அதுக்கப்புறம் 90க்கு பின் நிறைய படம் வந்திருக்கு. 90க்கு அப்புறம் வந்து என்னென்ன நிறைய படம்னா அதில் மெயினாக ஆக்ஷன் பண்ணலாம்னு நிறைய நடிச்சிருக்காரு. ரொம்ப ஹிட் ஆனது தான் விஜயகாந்தோட. அதில் ஆர்கே செல்வமணி இயக்குன படம் தான் புலன் விசாரணை. இந்த படம் ரொம்ப ஹிட் ஆச்சு. நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஆர்கே செல்வமணி டைரக்ட் பண்ண படம் கேப்டன் பிரபாகரன். விஜயகாந்துக்கு 100வது படம். கேப்டன் பிரபாகரன் ஃபிலிம் தமிழ்நாடு பட்டி தொட்டி பக்கம் எல்லா பக்கம் நல்லா ரீச் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. சந்தன கடத்தல் வீரப்பனை வில்லன் ரோலை பேஸ் பண்ணி எடுத்த படம் தான் இந்த படம். இன்ன வரைக்கும் இந்த படத்துக்கு ஃபேன்ஸ் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு அப்புறம் விஜயகாந்த் எல்லாருமே கேப்டன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்ஷன் ஃபிலிம் எல்லாமே ரொம்ப ஹிட் ஆச்சு. ஆர்வி உதயகுமார் டைரக்ட் பண்ண படம் தான் சின்ன கவுண்டர். அதில் விஜயகாந்த் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் வர்ற சீனு, விஜயகாந்த் நடித்த நடிப்பு, இந்த படத்தில் வர்ற காமெடி, இப்படி எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. விஜயகாந்த் இந்த படத்துக்கு முன்னாடி நடித்த மாதிரி இல்லாமல் வெள்ளை வெட்டி சட்டை, வலிச்சு சீவன முடி, நெத்தியில் திருநீர்னு விஜயகாந்தோட கேரக்டர் ரொம்ப டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. விஜயகாந்த் நடித்த ஃபிலிம்லேயே மெயினாக நிறைய ஃபிலிம் இருக்குது. அதில் சத்திரியன், ஊமை விழிகள், சேதுபதி ஐபிஎஸ், வல்லரசு, வானத்தை போல எல்லாம் மெயினாக சொல்லணும்னா இன்ன வரைக்கும் இந்த ஃபிலிமை ஃபேன்ஸ் எல்லாருமே ரசிச்சுட்டு இருக்காங்க. ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ண ஃபிலிம் தான் ரமணா. இந்த ஃபிலிமுக்கு முன்னாடி நடித்த ஃபிலிமை விட டோட்டலாக டிஃப்ரெண்ட் கேரக்டரில் விஜயகாந்த் நடிச்சிருப்பார். இப்போ பஞ்சு டைலாக், ஆக்ஷன், இந்த மாதிரி விஜயகாந்த் நிறைய டிஃப்ரெண்ட்டாக பேசியிருப்பார். குறிப்பாக பஞ்சு டைலாக், ஆக்ஷன்னு விஜயகாந்த் இந்த படத்தில் நிறைய டைலாக் பேசாமல் நடிச்சிருப்பார். கொஞ்சமாக டைலாக் பேசியிருந்தாலுமே இந்த டைலாக் எல்லாமே ஊழலுக்கு ஆப்போசிட்டாக பேசின டைலாக். இன்ன வரைக்கும் இந்த படம் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஆக்டர் விஜயகாந்த் பாலிடிக்ஸ் வர்றதுக்கு ரமணா ஃபிலிம் ரொம்ப கரெக்டாக அமைஞ்சிருச்சு. விஜயகாந்தோட ஃபிலிமும் அடுத்தடுத்து ஹிட் ஆனதுனால 2004க்கு அப்புறம் அவர் நடித்த படம் பெருசாக ஹிட் ஆகலை. அதுக்கு முன்னாடி நடித்த ஃபிலிமில் சில ரோல் மூலமாக நல்லா ரீச் ஆகிட்டார் விஜயகாந்த் ஆக்ஷன் ஹீரோவாக இருந்தாலும் வடிவேல் கூட சேர்ந்து காமெடி சீனில் சூப்பராக ஹிட் ஆச்சு. தவசி, எங்கள் அண்ணா, இந்த மாதிரி இருக்க படத்தில் வந்த காமெடி சீனில் இன்னும் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கும். ஆக்டர் விஜயகாந்த் ஆக்டர் மட்டும் இல்லாமல் க்ளோஸ்டு ஃப்ரெண்ட் இப்ராஹிம் ராவுத்தர் கூட சேர்ந்து ஃபிலிம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. விருதகிரி படத்தை வந்து டைரக்ட் பண்ணி அந்த படம் மூலமாக ஃபஸ்ட்டு டேரக்டராக இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காரு விஜயகாந்த். சினிமாவில் ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே நுழைஞ்சு தனக்கான ஒரு இடத்த பிடிச்சி ரசிகர்கள் மனசில் இருந்தவர் தான் விஜயகாந்த். நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு லஞ்ச் ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நடிகர்களோட வாழ்க்கையும் கஷ்டம் இல்லாமல் நல்லா இருக்கணும்னு அவர் வந்து நடிகர் சங்க தலைவனாக இருந்தார். அங்கே இருந்த உறுப்பினருக்கு எல்லாத்துக்குமே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு விஜயகாந்த். சினிமாவில் ரொம்ப உயரத்தில் இருக்கிற ஆக்டரை நல்ல ஆளுமை பண்ணுறவர், அரசியல் தலைவர்னு இப்படி விஜயகாந்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. இதை தவிர எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுறவர் தான் இவரோட பெரிய அடையாளமே. விஜயகாந்த் மாதிரி ஒருத்தர் யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இவர் கூட நடித்தவங்க, இவர் எவ்வளோ பெரிய ஆக்டராக இருந்தாலும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவார். அவ்வளோ நல்ல மனுஷன். கொரோனா டைமில் கூட நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜயகாந்த்கிட்ட ஹெல்ப் கேட்டு போனால் இல்லைன்னு சொல்லாமல் பாரி வள்ளல் மாதிரி வாரி வழங்குவார். யாராக இருந்தாலும் நல்லா விசாரிச்சுட்டு சாப்பிட்டீங்களான்னு கேட்டுட்டு தான் நெக்ஸ்ட் என்னன்னு பேசுவார். நடிப்பை தாண்டி மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸ்டண்ட் மாஸ்டர், மேக்கப் மேன், காஸ்டியூம் டிசைனர், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நிறைய சான்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு விஜயகாந்த். யாராவது புதுசாக நடிக்க வந்தால் அவங்களையும் அனுசரித்து விஜயகாந்த் அவரோடையும் நல்லா நடிச்சிருக்காரு. நம்ம பார்த்துருக்கோம் அள்ளி கொடுத்தாரு எம்ஜிஆர். அதை செயல் மூலமாக காமிச்சிருக்காரு விஜயகாந்தன் அப்படின்னு சத்யராஜ் ஒரு இதில் சொல்லியிருந்தார். ஸ்ரீலங்காவில் ஈழத்தமிழ் போராட்டம் நடக்கும்போது ஒரு நாடகத்தில் நடித்து அதில் வசூலான படத்தை ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பி ஹெல்ப் பண்ணியிருக்காரு விஜயகாந்த். ஒரு தடவை ஏர்போர்ட்டில் இங்கிலீஷில் இருந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ண முடியாமல் தடுமாறினப்போ அது விஜயகாந்தோட அசிஸ்டன்ட் ஃபில் பண்ணார். அப்போ தான் எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுது. அதனால தான் அவர் ஆண்டாள் அழகர்னு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி நிறைய மார்க் எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து சீட் ப்ரொவைட் பண்ணியிருக்காரு அந்த காலேஜில் வந்து படிக்கிறதுக்காக வேண்டி.
ஆக்டர் தனுஷோட சிஸ்டர் கார்த்திகா 12ஆம் கிளாஸில் வந்து கட் ஆஃப் மார்க் கம்மியாக இருந்தனால மெடிக்கலில் சீட் கிடைக்கல. அவங்க வந்து ராமச்சந்திரா மேனேஜ்மெண்ட் கூட பேசி கார்த்திகாவுக்கு சீட்டு வாங்கி கொடுத்துருக்காரு ஆக்டர் விஜயகாந்த். ஆக்ட்ரஸ் குஞ்சராமல் இறந்து போனப்போ அவரோட பொண்ணுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பொன்னம்பலத்தோட சிஸ்டர் மேரேஜுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா கேரளாவில் வெள்ளம் வந்தப்போ, 2015 சென்னையில் வெள்ளம் வந்தப்போ, கொரோனா டைம், திருக்கோவிலில் ஃபயர் ஆக்சிடென்ட், அதுபோல் 2007 திண்டிவனமில் வெடித்து சிதறின 16 பேரோட ஃபேமிலிக்கு விஜயகாந்த் ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. விஜயகாந்த் இதுவரை 154 படத்தில் நடிச்சிருக்காரு. அதில் நிறைய படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. 1984 மட்டும் விஜயகாந்த் 18 படம் நடிச்சிருக்காரு. 1990லேருந்து 1999 வரை 10 வருஷமாக ஆக்ஷன் ஃபிலிமில் நடிச்சிருக்காரு. விஜயகாந்தோட பர்த்டே அப்போ நிறைய ஏழைகளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறதை வழக்கமாக செஞ்சுட்டு வராரு. விஜயகாந்த் கடைசியாக 2015 சுரேந்திரன் கலியபெருமாள் டைரக்ட் பண்ண படம் சகாப்தம். விஜயகாந்த் பையன் சண்முக பாண்டியன் நடித்த படம். அந்த படத்தில் கௌரவ வேஷத்தில் நடிச்சிருக்காரு விஜயகாந்த். விஜயகாந்த் தமிழை தவிர வேறு எந்த லாங்குவேஜ்லேயுமே நடிச்சதில்லை. கட்சி ஆஃபீஸில் யாரெல்லாம் பசியோடு வருவாங்களோ அவங்களுக்கு எப்போ பாரு அங்கே சமைச்சு சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்களாம். இறக்க குணம், தைரியம், கம்பீரமாக இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து உருவமாக இருக்கிறவர் தான் விஜயகாந்த். திருச்சியில் 2008 நடந்த தேமுதிக மாநாட்டில் விஜயகாந்த் என்ன சொன்னார்னா, இங்கே எவ்வளோ பேர் இருக்கீங்க, நாங்கள் 4 பேர் வந்து 4 சோறு கேட்டால் போட மாட்டிங்களா, அதுவே எனக்கு போதும், என்னையா காசு பணம், அட போங்கய்யா நீங்களும் உங்கள் காசும், என்னையா கோடி சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போக போகிறீங்க, செத்தா கூட அருணா கூட அத்து விட்டு தான் உள்ளே கொண்டு போய் புதைப்பாங்க, காசும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு மக்களை பார்த்து விஜயகாந்த் சொன்னார். அவர் சொன்னது இப்போ ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. விஜயகாந்த் தேமுதிக ஆஃபீஸ்லேயே அடக்கம் பண்ணுறதா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு சாயங்காலம் 4:45 அடக்கம் பண்ணுவோம்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து இறந்துருக்காரு. விஜயகாந்தோட அருமை பெருமையை சொன்னால் தீராது, அவ்வளோ இருக்குது. நான் ஷார்ட்டாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இவரோட ஆத்மா சாந்தி அடையறதுக்காக வேண்டி நம்மளும் பிரார்த்திப்போம்.